Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இஸ் ரைட். ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே எஸ். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் போடாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் லைக் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருங்க, சரிங்களா? சரி, ரைட். ஓகே எஸ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பாஸ் ஃபைட் ஒன்று பண்ணிட்டு, ஸோ குட்டி பாஸ் கிடையாது, ஒரு அளவுக்கு கொஞ்சம் பங்கமான பாஸ் ஃபைட்டாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே செலக்ட் பண்ணி வச்சிருக்க இந்த டைனோ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபியூச்சரில் எவால்வ் பண்ண போகிறோம் கைஸ், ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில டைனோஸ் இருக்குது, இன்னும் நம்ம அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்கல, ஓகேங்களா? ஸோ அதாவது என்னென்ன டைனோஸ்லாம் பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ரீப்பர் இருக்கான் பார்த்தீங்களா? ரீப்பர் மாதிரி டூடு ரீப்பர்னு ஒருத்தர் இருப்பான், ஓகேவா? ஸோ டூடு ரீப்பர் நம்ம இன்னும் பிடிக்கல, அது இன்னும் நம்ம பார்க்க கூட இல்லை. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொருத்தர் தானே ரெக்ஸ் மாதிரி டூடோ ரெக்ஸ்னு ஒருத்தர் இருப்பான், ஓகேங்களா? ஸோ அது நம்ம ரெக்ஸை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பான். ஸோ டூடோ ரெக்ஸை நம்ம வந்து பிடிக்கணும். ஒரே ஒரு வாட்டி மட்டும் அவனை நம்ம பார்த்தோம், ஆனால் அந்த டைமில் நம்ம வேற ஒன்றுத்தில் பிஸியாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூடோ ரெக்ஸை வந்து பிடிக்காம விட்டாச்சு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம இண்டோமினர் ரெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணோம். அப்புறம் வைவின்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ வைவினில் நம்மகிட்ட இப்போ லைட்டிங் மட்டும் தான் இருக்குது. வைவின்லேயே இன்னும் நிறைய வேரியண்ட்லாம் இருக்குது. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல் வேரியண்ட்டை மட்டும் நம்ம வந்து எவால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளோட லைட்டிங்கே எவால்வ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வைவின் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஸோ வைவினில் அது கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வைவினையும் பிடிச்சி அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க, ஓகேவா? ஸோ மற்றபடி நான் பெருசாக எந்த டைனோவும் நான் எவால்வ் பண்ண போகிறது கிடையாது. இடையில ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பவர்ஃபுல்லாக வித்தியாசமாக மாட்டிச்சுன்னா அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவால்வ் பண்ணலாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் எக்கச்சக்கமான டைனோஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நான் எவால்வ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான எபிசோட் போகும். அது வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது, ஓகேவா? போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இருக்கிற இந்த டைனோவே நம்ம எவால்வ் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 60 எபிசோடுக்கு மேலேயே போயிடும். சரி கேஸ், ஓகேவா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம யார் யாரெல்லாம் எவால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இண்டோமினர் எக்ஸை எவால்வ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இண்டோமினர் எக்ஸு, வைவினு, அப்புறமேட்டு இந்த ஃபீனிக்ஸ், ஓகேவா? ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம வந்து இன்னைக்கு எவால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இண்டோமினர் எக்ஸ் இருங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த எக்கில் என்னென்ன இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்னும் இந்த எக்கே பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். இருங்க, இந்த இடத்துல போட்டு எக்கை ஒரே விடுவோம். இதில் ஏதாச்சும் வித்தியாசமான டைனோஸ் நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓ, கரெக்டடா. ஓகே, மெகத்தெரியம், வேஸ்ட் பீஸு, வேஸ்ட்டு. பரவாயில்ல கேஸ், நம்மளுக்கு வந்து கரப்டட் கிடச்சிடுச்சு. ஓகே, நானி ஃபுட்டு கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். ஃபுட்டு கொடுக்கலையா? ஏன் நானிகிட்ட ஃபுட்டு இல்லையா என்ன? இவ்வளோ ஃபுட்டு இருக்கே, அப்புறம் ஏன் கொடுக்க மாட்டேன்றது? சரி, வேணாம் விடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்புறமேட்டு வளர வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து கரப்டட் கிடச்சிடுச்சா? இது கரப்டடில் என்னவா இருக்குன்னு தெரில, ஃபயராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். சரி எஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இண்டோமினர் எக்ஸா? ஓகே, இண்டோமினர் எக்ஸை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இண்டோமினர் எக்ஸுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெயிண்ட் டிஎன்ஏவா? ஜெயிண்ட் டிஎன்ஏன்னா என்னன்னு தெரியலையே. அப்புறம் இண்டோமினர் எக்ஸோட டிஎன்ஏ, ஓகே. அப்புறம் ராக்கோட டிஎன்ஏ, டிராகன் பால், லீவ்ஸு. ஓகே, இண்டோமினர் எக்ஸு கொஞ்சம் நிறைய தான் கேட்குது, ஏன்னா அது கொஞ்சம் பவர்ஃபுல்லான டைனோஸில். ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனைனா, ஜெயிண்ட்டு அப்படின்னா என்னன்னு தெரியல. அதை நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன். ஜெயிண்ட்டுனா இந்த பாஸ் ஃபைட்டில் ஒருத்தன் வருவானே, அவன் தான் ஜெயிண்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாஸ் பண்ணுமே, அவன் கூட வைல்டில் ஸ்பானாமா? என்ன கதைன்னு தெரியல. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபீனிக்ஸ் செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபீனிக்ஸ்க்கு, ஃபீனிக்ஸ்க்கு நம்மகிட்ட எல்லாமே இருக்கா? சூப்பரு. அப்போ அப்படியே செய்யுங்க. கிபில் இல்லை. சரி, சரிங்க, நான் போய்ட்டு கிபில் செய்கிறேன். ஃபீனிக்ஸ்க்கு நம்மகிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? ஆடாடா. கிபில் கிபிலிங் செய்யணும். எல்லாமே இருக்குல்ல கிபில்ல. 2 செஞ்சு வச்சுப்போம், அதுக்கப்புறம் க்ளோன் போட்டுக்கலாம். உட் இல்லையா? உட்டு. ஆக்சுவலி இந்த இடத்துல ஒன்று இருக்கு, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போய் இருக்குது. அது என்ன கதைனே தெரியல. அதில் உட்டும் டார்ச்சும் கலெக்ட் ஆகும். ஓகே, நைஸ். ஓகே, கிபில் கிடச்சிடுச்சு. இந்த கிபிலை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 க்ளோன் போட்டு வச்சுப்போம். தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. மறுபடியும் தூக்கி இதுக்குள்ளே போட்டு ஃபீனிக்ஸ் எவல்யூஷன் ஆரம்பிக்கலாம் கைஸ். ஓகே, நைஸ்.
ஸோ இந்த ஃபீனிக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவால்வ் பண்ணுவோம் கைஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ்லாம் நம்மளுக்கு எக்கில் கிடச்சது தான். சூப்பர். எந்த சேஞ்சஸும் தெரியலையே. லைட்டாக கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு, மற்றபடி எந்த சேஞ்சஸும் தெரியல எனக்கு. ரைட், ஓகே. ஸோ இவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி போர்ஷன் கொடுத்து இவனுங்கெல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாற்றிடுறேன் நான். சூப்பர் கைஸ். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி லெவலில் ஒரு ஃபீனிக்ஸ் இருக்கான். ஏய் என்னமோ போட்டிருக்கான். ஓ சிலிக்கான் பேரல். ஓ ஆமாம்ல, சிலிக்கான் பேரல் இவனுக்கு போடுறானுங்க. ப்ரைமல் ஃபேரில் போடுவான், பட் ஆனால் இதுலேயும் போட்டிருக்கானுங்க. ஓகே ஃபீனிக்ஸ் வெளியே வாடா. பங்கும் கைஸ். ஒரு ஓபி ஃபீனிக்ஸ் நம்ம கிடச்சிச்சு. இவனோட பவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாஸ் ஃபைட்டில் தான் செக்கே பண்ண போகிறேன். இன்றைக்கி ஃபீனிக்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட்டு. ஓகே நெக்ஸ்ட்டு யாரை எவால்வ் பண்ணலாம்? இந்த கிரிஃபின் எடுத்துக்கலாம். ஓகே இருங்க. ஓகே நெக்ஸ்ட் நான் என்ன எவால்வ் பண்ணலாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிகாவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணலாம் கைஸ். இந்த டூடு கிகா இல்லை, நார்மல் கிகாவை நம்ம வந்து எவால்வ் பண்ணுவோம். அதுக்கு என்ன வேணும்னு பார்த்துக்கலாம். ஓ இதையும் ஈஸியாக பண்ணிடலாம் போல கைஸ். நம்மளுக்கு கிகாவோட டிஎன்ஏ மட்டும் வேணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே அப்போது கிகாவோட டிஎன்ஏ மட்டும் எடுத்தால் நம்மளுக்கு போதுமா? ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி கைஸ், ஸோ இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம். டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னா வேறு ஏதாச்சும் கூட நம்ம எவால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். இதை முடிச்சிட்டுமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனோபதிகஸ் கிங்கு. ஓகே டைமண்ட் இக்னெட் இல்லையா? ஏன்டா டைமண்ட் இக்னெட் ஊறப்பட்டது இருக்குமாடா? அப்புறம் ஏன் டைமண்ட் இக்னெட் இல்லைன்னு சொல்லுது. ஓகே டைமண்ட் இக்னெட் இப்போ இருந்தால் பிரான்ஸ் இக்னெட் கிடையாது, கோலும் சுத்தமாக கிடையாது. இதெல்லாம் இருக்கணுமே, ஏன் இல்லைன்னு காட்டுது. எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ லாஸ்ட் வீடியோவில் நான் டைமண்ட் இக்னெட்டை என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. கொஞ்சம் நிறையா தானே வச்சுருந்தேன். ஓகே பிரான்ஸ் இக்னெட் ஒன்றே ஒன்று தான் இருக்கா? அப்போ அந்த பிரான்ஸ் இக்னெட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் நிறையா மாற்றிடுறேன். இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஓ இது செய்கிறதுக்கு நமக்கு ஆல்ரெடி எல்லாமே இருக்குது போல். 75 செய்ய முடியுமா? அப்போது ஒரு 10 போட்டு விடு. டைமண்ட் வந்துருச்சு. டைமண்ட்டு ஒரு 5 போட்டு விடு. ஸோ இந்த 5 டைமண்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிபிளாக பண்ணி விட்டுரும். ஓகே டைமண்ட் இக்னெட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோன் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணுவோம். டைனோபதிகஸ் பாஸ் போதும். சரி கேஸ் வாங்க கிளம்பிடலாம். ஸோ நம்ம பாஸ் ஃபைட் பண்ணுற இடத்துக்கு ஓடிடுவோம். பாஸ் ஃபைட் பண்ணுற இடத்துல டெலிபோர்ட்டர் வச்சுனா இல்லையான்னு தெரியலையா? சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவன் இருக்கான்ல, ஃபீனிக்ஸ் இருக்கான்ல, ஃபீனிக்ஸ் வச்சு நம்ம பறந்து போயிட்டு இவனோட பவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே நல்லா தான் கைஸ் பறக்கிறான். இவனுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அட்டாக்ஸ் எதாவது இருக்கா? ஓகே ஃபயர் பால் மாதிரி துப்புறான். அதை தவிர ஸ்பெஷல் அட்டாக்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃபர்னலுக்கு அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அட்டாக்ஸ் எல்லாமே அன்லாக் ஆகும். இப்போதைக்கு எதுவும் ஆகாது. இவன் ஓகே இவன்லாம் நம்மளுக்கு தேவைப்படுவான், ஆனால் இப்போ தேவைப்பட மாட்டான். நம்ம டாக்ஸிக் அப்புறமேட்டு இவன்லாம் தேவைப்படுவான் நம்மளுக்கு. ஆனால் பக்கத்தில் ஆக்சுவலி இப்போ நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் டைனோஸ் வந்து ஸ்பான் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 டைனோவை ஸ்பான் பண்ணி விட்டுருது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மெயின். இதுனடா இது சிங்கம் மாதிரி இருக்கு. ஓ சாபர் டூத்தா? அப்பா சாபர் டூத் வேற லெவலில் இருக்காங்க பார்க்கறதுக்கு. பாஸ் ஃபைட் பண்ணுற இடத்துல ஒரு டெலிபோர்ட்டர் நான் வச்சிருக்கணும். அந்த டெலிபோர்ட்டர் வச்சிருக்கேன், பட் ஆனால் பேர் வைக்காமல் வச்சிருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிட்டத்தட்ட வந்தாச்சுல்ல, போயிடலாம் அப்படியே. அவன் என்னை துரத்தின்னு வந்தீனே இருக்காங்க கைஸ். அவன் மனசாட்சி இல்லாதவன். டேய் இவ்வளோ தூரம் தாண்டா என்னை துரத்தின்னு வருவேன் நீனு. சரி வா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அதான் பாஸ் ஃபைட்டு காச்சா, டாக்ஸிக் காச்சா. ஏய் நம்ம இன்னும் ஸ்பைனோ நம்மள்ட்ட ஆல்ரெடி ஆல்ஃபா வேரியண்ட் இருக்கு. இங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்க, இவன் ஆல்ஃபாவா? பெஸ்ட்டு. ஸோ இவனோட நெக்ஸ்ட் டயர் டைனோஸாக இருந்தானா இவனை பிடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே பாஸ் ஃபைட் பண்ணுற ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் கைஸ். நல்ல டேமேஜ் ஆயிடுச்சா? பாஸ் ஃபைட் 2. ஓகே தேவையான ஐட்டம்ஸ் இன்னும் என்ன இல்லை? ஆல்ஃபா ஹாட் இல்லை. ஓகே ஆல்ஃபா ஹாட். ஓகே நம்மளோட ஃபீனிக்ஸ் ஆர்மி இறக்கி விட்ருவோம்.
1. ஸோ இவனுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அட்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதாவது இருக்கா? பிஹேவியரில் ஏஏ அட்டாக்ஸு அந்த மாதிரி எதுவும் இல்லை. பிளேஸ்ன்னு நான் என்னன்னு தெரில. நான் ஆன் பண்ணி விட்டுறேன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிளேஸு. அப்படின்னா எக்ஸ்ட்ரா நெருப்பு பவர் எதாவது கிடைக்குமான்னு நான் தெரியல. நான் ஏன்னா ஃபீனிக்ஸ் அந்த அளவுக்கு நான் இன்கேம் ஃபீனிக்ஸ்லாம் நான் அவ்வளோவா யூஸ் பண்ணது கிடையாது. மாட் ஃபீனிக்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இன்கேம் ஃபீனிக்ஸோட பவர் பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது. டைனோபத்திகஸ் பாஸை வந்து பார்த்தீங்கன்னா சமன் பண்ணி விட்டேன். 4 ஃபீனிக்ஸ் அப்படியே கொழுந்து விட்டு எறிகிறானுங்க பாருங்க. வந்துட்டான் கேஸ். என்ன கேஸ் தூங்குறான்? ஓடு. என்ன முடிஞ்சிடுச்சு அதுக்குள்ள? அதானே பார்த்தேன். ஏய் அட்டாக் பண்ணுங்கடா ஃபீனிக்ஸ். ஓகே, ரொம்ப கேவலமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க கைஸ் அவனுங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா பச்சை கலர் தான் நிறைய தெரியும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் கொஞ்சம் நிறைய தெரியுது. நானே இறங்கி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறேன். 2 பேரும் சேம் டேமேஜ் தான் கொடுக்குறோங்க. அவனும் அதே டேமேஜ் தான் கொடுக்குறேன், நானும் அதே டேமேஜ் தான் கொடுக்குறேன். உரத்து கிடையாது, நீங்கள் பார்த்துக்கலாம். நானா அவனா ஃபீனிக்ஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு அப்பா அட்டாக்கிற கிரீச்சர் கிடையாது போலியே. சரி நீ எவால்வ் பண்ணனுன்ட்டு அவனை உள்ள தூக்கிட்டு வந்தேன். சுத்தி வா ஏதாவது ஸ்பெஷல் அட்டாக்ஸ் ஏதாவது போட்டுற போறான், பார்த்து பண்ணி விடுங்கடா டேய். இந்த பாஸ் 1 மணி நேரம் அவைலபிளா இருப்பான் போல கைஸ். போட்டு தெரிக்க விடிய எல்லாரையும். நல்ல வேலை கிரிஃபின் எடுத்துட்டு வந்தேங்க. ஃபுல்லா ஃபீனிக்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், வேஸ்டா போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிடலாம். எவ்வளோ இருக்கு அவனுக்கு ஹெல்த்து? 10 மில்லியனா? 10 மில்லியன் இவ்வளோ நேரம் அடிச்சுட்டு இருக்கானுங்க. இதுவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸு அப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவனை யூஸ் பண்ணியிருந்தோன்னா நல்லா நேரம் முடிஞ்சிட்டு இருக்கும். போச்சு ஹெல்த்தை கவனிச்சோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பவம் ஆகிட்டு இருக்கோம். டன்ட்டு பண்ணிட்டாங்க. ஏய் பார்த்து முடிச்சு விடுங்கடா, என்னடா பண்ணுறீங்க? இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? அந்த இடத்துல ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னோட பேஸை உடைச்சிட்டு இருக்கானுங்க. டெலிபோர்ட்டர் போட்டாலும் அந்த டெலிபோர்ட்டர் உடைச்சிட்டு இருக்கானுங்க. ஐயா ஏய் ஃபீனிக்ஸ் என்னடா பண்றீங்க? ஐயோ அங்க 7 நின்றுட்டு இருக்கானுங்க. ஒருத்தவனை வச்சு மட்டும் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். போச்சு, பங்கமா முடிஞ்சிட்டு இருக்குது. வெறும் 12,000 டேமேஜ் கொடுக்குறான். என்ன ஆச்சுன்னே தெரியல இவனுக்கு. இருங்க, நான் இப்போ இவனை வெளியே எடுத்துட்டு தான் மறுபடியும் உள்ள எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஃபீனிக்ஸ் ஏன் இவ்வளோ கடுப்பு எதுன்னு தெரியல. ஓகே வாங்க போலாம். யாராமா டேய்? வாடா ஃபாலோ பண்றா டேய். ஃபாலோ பண்ணுங்கடா டேய். அட்டாக் பண்ணுங்கடா இவனை. டக்குன்னு ஏதோ ஒன்று பவர் போட்டுறானா என்னன்னு தெரியல கைஸ். எனக்கு இதுவாயிடுது, டேமேஜ் ரொம்ப கம்மியாக கொடுக்குறான். ஆனால் கொஞ்சம் ரத்த கிளறியாக அவனை மாற்றிட்டேன். ஒரு சில அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி டேமேஜ் விழுது. எனக்கு போன் டேமேஜ் விழுந்துருச்சு. ஸ்டாமினா குறையுமே போன் டேமேஜ் விழுந்துருச்சுன்னா என்னோட ஒரு ஃபீனிக்ஸ் கதை முடிஞ்சிடுச்சு. ஃபீனிக்ஸோட பவர்ஃபுல்லான அட்டாக் ஒரு ஹெவியான டேமேஜ் விழுந்தது. ஆனால் அவன் மேலே விழலை. நான் ரெக்ஸை கொண்டுட்டு வந்துருக்கணும்னு நினைக்கிறேங்க. இருங்க வரேன், நான் போயிட்டு ரெக்ஸை கொண்டுட்டு வரேன். ஓகே ரெக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ நான் எடுத்துக்கிட்ட ரெக்ஸு
ஹெல்த் இல்லைன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. கீழே ஒரு குரங்கு போயிருப்பான் பாரு, அவனை அட்டாக் பண்ணணும் நீங்க. ஏய் எங்கடா பறக்குற நீனு? ஓ எல்லாரையும் போய் அட்டாக் பண்ணுங்க, ஓடுங்க. டேய் என்ன ரெக்ஸ் கீழே இறங்குங்கடா. அவன்லாம் கண்ணில் மாற்றவன்லாம் செதைச்சி எடு. இப்போ முடிஞ்சிருங்க பாஸ் ஃபைட்டு. ஃபீனிக்ஸ் தான் சொதப்பிட்டான். எல்லாம் ஃபீனிக்ஸும் செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த பாஸ் ஃபைட் ரொம்ப நம்மளுக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்துட்டாங்க. முடிஞ்சிடுச்சு 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 முடிஞ்சிடுச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு இந்த பாஸை. ஆனால் நல்லா டஃப் கொடுத்துட்டாங்க. சார் எங்கேயாச்சும் இருக்கானுங்களா இந்த ஃபீனிக்ஸு? ஒரு ஃபீனிக்ஸ் கூட உயிரோட இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கேயாச்சும் இருக்கானுங்களான்னு பார்க்கணுமே. எங்கேயும் இல்லை நினைக்கிறேங்க. ஃபீனிக்ஸ் எல்லாம் கதை முடிஞ்சிடுச்சு போல, செத்து போயிட்டானுங்க. ஒஸ்ட் கைஸ் ஃபீனிக்ஸ். ஏதாவது பங்கமான டேமேஜ் கொடுப்பானுங்க பார்த்தேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிகாவை தேடணும் கைஸ். நம்ம போயிட்டு கிகா தேடுவோம். கிகா மட்டும் தேண்டனா இன்னைக்கான வேலைகள் சூப்பராக முடிஞ்சிடுச்சு. ஓ நிறைய பேர் இருக்கானுங்க போல. ஓகே 62-45. ஓகே 62-45 போகலாம். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் தான் 62-45. இந்த ஏரியா பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்கிறான்னு நினைக்கிறேன் கைஸ். இவனுங்க வேற. ஒன்று அவுட்டு 2 அவுட்டு. போங்கடா எட்ட எல்லாம் ஓபி பவரில். ஐயோ தேவையில்லாமல் நானே போய் சம்பவம் வாங்கிட்டேன் போலையே. ஷேடோவை கில் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல் ஆகிட்டானா நம்பால். வேறு லெவல் தான். ஆனால் நான் ஒன்று ஹெல்த் சர்ன்னு போகுது. எங்கே போச்சுன்னு தெரில கைஸ். இருங்க மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். லொக்கேஷனை மறந்துட்டான் அதுக்குள்ளே. 62-45. 62-45. ட்ராப் வேறு செஞ்சு எட்டுன்னு வரலையே. ஸோ அப்போ கையில் தான் அடித்து பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே நான் தோற்கான்னு நினைக்கிறேன். சூப்பர் பார்த்துட்டேன் கைஸ். 2 லட்சம் டவுப்புரா. கையில் அடித்து பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு கிரிப்பினில் பறந்து அடிக்கவே வராது. சொல்லலை. ஓகே மேலே பட்டுருச்சா? எப்படி வரான் பாருங்களா அவன். வாயிலே அடி. சரி நீ கடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு டேமேஜ் ஒன்றும் பெருசாக விழாது. எங்கே போனான்னு தெரியலையே. கஷ்டம் எங்கேயோ ஓட்டாங்க. பக்கத்தில் தான் நிற்கிறானா? போச்சு. அது ஏதாச்சும் ஒரு இடத்துல நான் ஸ்டாப்பிங் போட்டு நின்னோன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல கொசம் டைனோ ஸ்பான் ஆகிடுது. அது ஒரு கடுப்பாக இருக்குது எனக்கு. அவ்வளோதான் ஸ்பான் பண்ணி விட்டான் பாருங்க. அது என்ன கதைனே தெரில. ஐயோ டேமேஜ் பார்த்தீங்களா? எனக்கு விட்டு தான் காலி பண்ணிட்டு இருப்பான் போல நம்மள. கிகாவை எங்கேயாச்சும் தனியாக கூப்பிட்டு வரணுங்க. சரினா பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான். இப்போ கூட்டத்தோட சேர்ந்துட்டான் வேற. எங்கே போனாவன்? அங்கே போயிட்டானா? ஏன்னா நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஐ திங்க் இன்னும் ஆக்டிவேட் ஆகாதனால இந்த மாதிரி பிரச்சனை வருதான்னு தெரியல கைஸ். ஒருவேளை ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரிலாம் வராது. ஓகே இங்கேருந்து டார்கெட் பண்ணி அடிப்போம். அதுக்கப்புறம் மீதி பார்த்துக்கலாம். கரெக்டாக விட்றான் பாருங்களேன். அடிக்கிற நேரத்தில் இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக நின்னான். ஏய் ஓடாத. மறந்துட்டான். நேரம் அவனை கில் பண்ணுற மாதிரி இருந்துன்னு வச்சுங்களேன், இந்நேரம் ஈஸியாக முடிஞ்சிட்ருக்கோம். சரா வேணாம் துரத்தின்னு வருது. போனோமா 2 அடி அடித்து அவங்க கதையை முடிச்சுட்டு அவன்கிட்ட டெய்னி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னே வந்துருக்கலாம். இது அவனை நாக் பண்ணணுன்னுது, அதுக்கப்புறமேட்டு அவங்ககிட்ட இருந்து எடுக்கணுன்றது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஸ்பான் ஆகினே இருக்காங்க பாருங்களேன். கண்ணுக்கு முன்னாடி இப்போ இன்னொரு வேணாம் ஒன்று அந்த இடத்துல ஸ்பான் ஆகிடுச்சு.
வாடா வாடா கிகா வாடா டேய். அவனுங்களை விட்டு தனியா வாடா நீனு. சூப்பர்ரா டேய். கீழே இறங்கி வந்துட்டாங்க. கோச்சின்னு வந்துட்டாங்க. இதாங்க நம்மளுக்கு வேணும். அப்படியே நிற்போம். கரெக்டாக விழுந்ததா? சூப்பர். இன்னும் 2 அடியை விடிச்சா போதும், கீழே விழுந்துருவான். மிஸ் ஆயிடுச்சே. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குவோங்க. ஒன்றும் தெரில. ஐயோ கடிக்க வரான். கடிச்சா கடிச்சிட்டு போகிறான் போங்க. ஒன்றும் டேமேஜ் ஒன்றும் அவ்வளோ விழாது. ஏ இல்லை 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 இல்லை, வேற ஏதோ நடக்குது. வேற எவனோ உள்ள பூண்டான். வா ஜஸ்ட் மிஸ் கைஸ். வேற யாரும் உள்ள பூந்தான்னு தெரியலையே. ரேடியேஷன் எஃபெக்ட் தாறுமாறு. போச்சு போச்சு போச்சு. அந்த பிடி எல்லாம் துரத்திட்டு வருது என்ன. ஃபீனிக்ஸ் தான் கைஸ். ஃபீனிக்ஸ் பக்கத்தில் நின்ட்டான் போல. சரி இருங்க, இந்த ஓரமாக போயிட்டு ஸ்டாமினா மட்டும் ஏற்றிக்கிட்டு மறுபடியும் போவாங்க. டாப்பர் நல்லா ஏறி போச்சே. சரி வாங்க போகலாம். இன்னும் கரெக்டாக 2 ஏரோ அடிச்சுன்னா போதும், அவன் கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்து எவால்வ் பண்ண வேண்டியது தான். ஓ வைவின் உள்ள ஸ்பான் ஆயிருக்காங்க. இங்கே எங்கே போனான்னு தெரில. ஐயா கிகா எங்க போனான்னு தெரியல கைஸ். கொன்னுட்டுனா ஆட போங்கடா. கிகா மறைஞ்சிட்டாங்க கைஸ். போச்சு. இங்க இருந்த கிகா காணாம போயிடுச்சு. ஆடா என்னடா இது, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சம்பவம் ஆயிடுச்சா. இன்னும் கரெக்டாக 2 அடி அடிச்சிருந்தா ஈஸியாக முடிஞ்சிருக்கும். திடீர்னு வைமீன் வந்து சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. இந்த ஆளும் இன்னும் ஒரு வாட்டி தேடிட்டு போயிடுவோம். ரெக்ஸ்லாம் தான் இருக்கிறானுங்க. காணும் நினைக்கிறேங்க. டிஸ்பான் ஆகிட்டு இருக்கணும். ஒரு வேலை இல்லை, நம்மளே தெரியாமல் அவனுக்கு கில் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்குள்ளே சண்டை போட்டலாம் பிடி கூட. அந்த டைமில் தெரியாமல் கில் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படி போகணும். ஓகே, இந்த இடத்துல ஒரு கிகா ஒன்று பார்த்துட்டேன். இருங்க. ஓ ஐ திங்க் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இருங்க. ஆர்மர்னால எல்லாம் என்னை சுற்றி வரானுங்களா இல்லை என்ன கதைன்னு தெரியல. எவனை பார்த்தாலும் பயமா இருக்குது கைஸ். வாடா டி கிகாவா. என்னடா தெரிச்சின்னு ஓடுற? வாங்கு. அப்படியே இங்கேயே நில்லு பார்ப்போம், கீழே விழாம. இருங்க வரேன். ஓகே சூப்பரு. 2 ஒரு யாரை அடிச்சிட்டேன். 2 3. ஏ ஓடாதரா ஓடாதரா ஓடாதரா. போச்சுரா. ஓகே ஓடியா 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 ஓடியா. ஓடி ஓடி விளாட்றான் நம்மக்கிட்ட வந்து. அப்படி தலையிலே வந்து இன்னொரு 3 ஏரோ அடிச்சா கீழே விழுந்துருவாங்க. எவனோ ஓடி வரானே அவசர அவசரமா. யார் இவன்? காரணம் இங்கே. ஐயோ மிஸ் ஆயிடுச்சே. இன்னும் 2 டாட் தான்டா. ஐயோ மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு டாட்டு. விழுந்துருவான். விழுந்துட்டான். ஓகே ஓகே குடு 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 குடு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிஎன்ஏ மட்டும் எடுத்துன்னு ஓடிடுறோம். ஓகே டிஎன்ஏ கிடச்சிடுச்சு. எவனோ வந்துட்டான்டா. ஏய் நீங்களே இன்கேம் பகில்கள் தானே. ஏய் கடிச்சிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. சமயம் என்ன எடுத்து போகிறான். ஐயோ நாசமாக போச்சு. இந்த நேரத்துலையே ரீலோட் பண்ணோம். கடிக்காதரா. இவன் வேற டாப்பர் ஏற்றுறான். மயங்கி விழுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வேக்கப் போர்ஷனை கூடி. வேக்கப் போர்ஷன்
ஐயோ நண்டு. காலம் முடிஞ்சது கேஸ். எப்படியோ பார்த்தீங்கன்னா கிகாவோட டிஎன்ஏ எடுத்துட்டேன். அடுத்த பிரச்சனை என்ன துரத்திட்டு வருது. என்ன கேஸ் வந்துச்சு இப்போ? லைட்னிங் வைவினா டெத்வாம் மாதிரி வந்தான் பொசுகுன்ட்டு. சரி எனிவே நம்மளுக்கு தேவையானது கிடச்சிடுச்சு, போதும் வாங்க. ஓகே கிகாவை எவால்வ் பண்ணிடலாம். ஓகே கிகாவோட எவல்யூஷன் கிட்ட கிடச்சிடுச்சு கேஸ். ஸோ நெக்ஸ்ட் பாஸ் ஃபைட் சும்மா தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பவர்ஃபுல்லாக ஒருத்தவனை எடுத்துகிட்டு போக போகிறேன். இவனுக்கு சேடல், ஓகே சேடல் என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் பாஸ் ஃபைட் பண்ணிட்டு வந்தல. ஓகே ஸோ எவல்யூஷன் கிட்ட உள்ளே போட்டுடலாம். ரைடு ஏறிட்டு கண்ட்ரோல் ஆக்ஸ். சூப்பர் கேஸ். கிகாவை எவால்வ் பண்ணிட்டேன். எப்படி பார்க்குறான் பாருங்களா, கொடூரமா. ஓகேடா. ஸோ கிகாவை பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த கிகாவோட பவரை பார்த்துருமா. இந்த கிகாவை யார் கூட சண்டை போட ஒருத்தன் தான் தெரில. ஓகே அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு. மெத்து வாங்க. ஏய் பக்கத்தில் இன்னொன்று ஒன்று இருக்கு. என்னடா இது? இன்ஃபர் நல்லா இருந்துரு போகுது அதான் நினைக்கிறேன். இல்லை ஓகே அவங்க மெத்து கூட சண்டை போடுவோம். ஐ திங்க் மெத்து இருக்கிறதுலே ஓபி ரேடியேஷன் எஃபெக்ட்லாம் கொடுப்பான்னு நினைக்கிறேன். கரண்ட் எஃபெக்ட் கொடுக்குறான். அச்சிச்சோ முடிச்சிட்டான். ஆனால் டேமேஜ் நல்லா தான் கேஸ் கொடுத்தான். மித்து கூடலாம் பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியுமா? மித்தெல்லாம் வேற லெவல் ஆச்சே. கிட்ட போனாலே பார்த்தீங்கன்னா கரண்ட் எஃபெக்ட் கொடுத்துருவான். இருந்தாலும் விடுறது இல்லை கைஸ். அந்த மித்தை எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா நான் கில் பண்ணி தான் ஆகணும். டாப்பர் எதோ ஏறி இருக்கா? எதுவும் ஏறின மித்தில் ஏதாவது ஸ்பெஷல் அட்டாக்ஸ் இருக்கா? ஆஹா ஸ்பெஷல் அட்டாக்ஸில் எதுவும் கிடையாது. ஸோ இன்ஃபர்னலுக்கு அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அட்டாக்ஸ் எதுவும் வரும்னு நினைக்கிறான். ஆனால் இந்த கிகாக்கு ஸ்பெஷல் அட்டாக்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இண்டோமினர் எக்ஸ்லாம் ஆல்ரெடி ஸ்பெஷல் அட்டாக்ஸ் இருக்குது. இருங்க கூட்டாளி கூப்பிடுவோம். கூட்டாளி அட்டாக் பண்ணு போ. 2% டே 2 சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம் அவனை. கரண்ட் அட்டாக் கூப்பிட்றாங்க கைஸ். எப்படியோ பாருங்களேன் கண்டினியூஸாக கரண்ட் அட்டாக்கு. செத்துட்டானா இல்லையான்னு தெரில. ரத்த கிளறி ஆகிட்டாங்க. நான் வந்து நின்ட்டேன். செத்துட்டாலும் யார் அட்டாக் பண்றானுங்க? ஓ அவனோட மினியன்ஸ் தானே இவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தது. ஓகே எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பாஸ் ஃபைட் பண்ணோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் டைனோபிதிகஸ் பாஸ் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் எடுத்துகிட்டு போனால் இங்கே இருக்கிற எல்லா ஃபீனிக்ஸ் கதையும் முடிஞ்சு போச்சு. ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் ஆர்மியை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டைனோபிதிகஸ் பாஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிகாவோட டிஎன்ஏ எடுத்து எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு கிகாவையும் பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணி விட்டாச்சு. சரிங்களா? சரி கைஸ், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.